வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சையத் ஹபீஸ் அவர்கள். வணக்கம் சார். நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சுன்னு ஒரு பக்கம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கேயோட ஐடிவிங்ல கூட நிறைய வீடியோஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிளே பண்ணி காமிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கூட்டணி உறுதியாயிடுச்சு, அவங்க எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்றதெல்லாம் சுட்டி காட்டியிருந்தாங்க. நேற்றைய தினம் அமித்ஷாவுடன் சந்திப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல வக்பு வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. இதை அதிமுக வரவேற்றிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் இந்த முரண்பாட்டை? பாஜக ஒரு ஆன்டி முஸ்லிமாக இருக்காங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்காங்கன்றது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. நீங்களும் அதை முன்மொழிவீங்கன்னு நினைக்கிறேன். திமுகவும் அதை உறுதியாக சொல்லிட்டே தான் இருக்காங்க. நேற்றைய தினம் பாஜக கூட்டணியில் தொடர்ச்சியாக பயணம் பண்றாங்க. பட் சட்டமன்றத்துல இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சிஏஏ வந்ததுல அவங்க ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணாங்க. அதுவும் ஒரு முறையும் எல்லாரும் பேசுறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் இத? அதாவது ஏடிஎம்கே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முழுக்க முழுக்க பாஜகவுடைய கட்டுப்பாட்டுலதான் இருந்துச்சு. இந்த 2024 தேர்தலை அந்த குறிப்பிட்ட காலத்தை தவிர்த்து 2016 அது பாஜகவுடைய முழு கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அதனாலதான் இங்க சிறுபான்மை சமூகத்துக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு விரோதமான எல்லா சட்டங்களுக்கும் அதிமுக ஆதரவு கொடுத்துட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். அதுதான் ரியாலிட்டி, அதுதான் ஃபேக்ட். நீங்க சிஏஏ, நீங்க குறிப்பிட்ட மாதிரி சிஏஏ என்ஆர்சியா இருக்கட்டும், இதர இஸ்லாமியர்களுக்கான எதிராக வரக்கூடிய எந்த சட்டங்களா இருக்கட்டும், அவங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்க கூட்டணியிலேயே இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் வராம நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு கரண்ட் சினாரியோல, இப்ப இருக்கக்கூடிய சினாரியோல ஒரு பக்கம் அங்க போயிட்டு பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இங்க இந்த ஆதரவு கொடுக்கறது இருக்குல்ல, இது தமிழ்நாட்டை ஏமாத்தக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா படி கூட்டணிய வெளிப்படையா இப்பவே அறிவிக்க கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடுல அதிமுக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்பவே அவங்க நாங்க பாஜகவோட தான் இருக்கோம்னு வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. இப்ப ஒரே ஒரு கேள்வியதான் நான் கேட்கிறேன். சிறுபான்மை சமூகத்துடைய சமீபத்திய பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. ஒண்ணு வக்ஃபு சட்டமா இருக்கட்டும், அடுத்தது சம்பல் பள்ளிவாசல் கலவரத்துக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றத்துல 91 மத வழிபாடு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தா இருக்கட்டும், அல்லது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இங்க சிறுபான்மையினர் இரண்டாம் தர குடிமக்களாக தான் வாழணும், இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதத்தை ஏற்றுக்கொள்ற அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும் வரும்போது இந்த 3 விஷயத்திலயும் ஒரு சாலிடான இந்த ஸ்டாண்டே எடுக்கல. இப்ப இன்னைக்கு கூட வேலுமணி சொல்லியிருக்காரு, எங்களை கூப்பிடல, ஜேபிசி தமிழ்நாட்டுக்கு வரும்போது எங்களை கூப்பிடல. ஜேபிசி யாருக்கும் பத்திரிகை கொடுத்தெல்லாம் கூப்பிடாது. நீ வா, தேவா பாஸ்கர் வா, வாங்கலாம். பொதுவா இந்த தேதிகளில் நாங்கள் வருகிறோம்ன்ற ஒரு வெளிப்படையான அறிவிப்பு இருக்கும். அந்த அறிவிப்பை பொறுத்துக்கிட்டு கன்சர்ன் பார்ட்டிஸ் உள்ள போவாங்க. இப்ப எனக்கு இதுல பிரச்சனை இருக்குன்னா நான் போய் ஜேபிசி கிட்ட கருத்து தெரிவிப்பேன். அவங்க ஒண்ணுன்னா கொடுக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அந்த குழுக்கு இவங்க போகாம இருந்ததுக்கு ஒரு நொண்டி சாக்கு தேவைப்படுது. அதனால இந்த மாதிரி முக்கியமான எந்த இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையிலையும் பாஜகவை நோகடிக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக இருக்கா, எதிராக இருக்கா, அதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா அவங்க அதுதான் நான் சொல்றேன். அதிமுகவுடைய வரலாற்றுல என்னைக்குமே அவர்கள் சிறுபான்மையினருடைய முக்கியமான கோரிக்கைகள் பக்கம் நின்றது கிடையாது. அதிமுக கிட்ட அதை சிறுபான்மை சமூகமும் எதிர்பார்ப்பதில்லை. நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்துல அதிமுக பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சிறுபான்மை சமூகம் அதிமுகவிடம் எதிர்பார்ப்பதில்லை. அதிமுகவிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னன்னா, சிறுபான்மை சமூகத்துக்கு எங்களுடைய போராட்டங்களை நாங்க பாத்துக்கிறோம், எதிரி பக்கம் நின்று அவர்களுடைய கரத்தை பலப்படுத்தாதீங்கன்ற எதிர்பார்ப்பு தான். இந்த சிறுபான்மை சமூகம் திமுகவை பொறுத்தவரையில எங்களோடு நின்று போராடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதிமுகவை பொறுத்தவரையில அந்த நிலைப்பாட்டுல சிறுபான்மை சமூகம் கிடையாது. எங்களுடைய போராட்டங்களுக்கு நீங்க வாங்க, நீங்க குரல் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை முன்னாடியே இருந்தது கிடையாது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி வந்தது பிறகு அறவே இல்லாம போயிடுச்சு. இங்க எதிர்பார்ப்பு என்ன சிறுபான்மை சமூகத்துலன்னா, நாங்க ஒரு எதிரியோட சண்டை போட்டுட்டு இருக்கோம், அந்த எதிரிக்கு நீங்க போய் ஆயுதங்களை கொடுத்து எங்களை தாக்குவதற்கு அவங்களுக்கு உதவி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி, இதுதான்
அப்படி இருக்கும்போது இவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு பின்னால் அதிமுக தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அதை தொடர்ந்து பல அடுக்கடுக்கான சிறுபான்மைகளை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் கள்ள மௌனம் காத்துட்டு பாஜகவுடைய கள்ள கூட்டணியில இருந்தவர்கள் இன்னைக்கு அது வேற ஒரு டிராமாவா வேற ஒரு வடிவத்துல இதை கொண்டு வராங்க. அதுக்குதான் அந்த நொண்டி சாக்கலாம். ஜேபிசியில டாக்குமெண்ட்ல ஜேபிசி வரும்போது அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னன்ற டாக்குமெண்ட் ஆகாம போயிடுச்சுல்ல. இவ்வளவு அக்கறம் தான் அங்க போய் ஜேபிசி கிட்ட உங்களுடைய கருத்து தெரிவிக்க வேண்டியதானே. அங்கெல்லாம் அதை காட்டாம வந்துடுற வேலையை பாக்குறப்ப அதிமுக தொடர்ந்து அந்த சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இருக்குதுன்றத ரொம்ப பச்சையா தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒரு வருஷம் அப்ப பிரிஞ்சிருந்ததை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி எடுத்த ஒரு தன்னுடைய கட்சி ஹோல்ட நான் ரீடைன் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் ஒரு தனி தலைவர் அப்படின்றத அதிமுகவுக்கு நிரூபிப்பதற்காக அவர் எடுத்த முடிவு. மற்றபடி அவர்கள் தொடர்ந்து கள்ளக்கூட்டணி தான். ஒரு ஸ்டாண்ட், ஒரு அக்யூசிஷன் அதிமுக மேல தொடர்ந்து நம்ம வச்சுட்டு இருந்தோம். பாஜகவும் அதிமுகவும் ஒண்ணுதான், அவங்க கள்ளக்கூட்டணியில இருக்காங்க அப்படின்றத அது தொடர்ந்து இவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேள்வியை கேட்கிறேன். பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நான் மக்கள் பிரச்சனைகளுக்காக அமித்ஷாவை பார்த்தேன்னு. மக்கள் பிரச்சனைக்காக அமித்ஷாவை பார்க்க போற நீங்க அதை போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போக வேண்டியதானே? மக்கள் பிரச்சனைக்காக தானே போறீங்க. அது ஏன் நான் போய் அங்க என்ன ஸ்கிரீன் போட்டிருக்காங்க, என்ன கதவுல என்ன லாக் போட்டிருக்காங்கன்னு பாக்குறதுக்காக போனேன். டெல்லியில அதிமுக தலைமை அலுவலகம் அங்க என்ன கலர் ஸ்கிரீனு, என்ன கலர் லாக் போட்டிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு போனேன்னு சொல்லி போகும்போது இந்த காரணம். ஒருத்தங்க ஒரு ஃபிளைட்ல குரூப்பா போறது கிடையாது. இப்படிலாம் போயிட்டு சந்தித்ததற்கு பிறகு இது மக்கள் பிரச்சனைக்காக போய் சந்திச்சேன் அப்படின்னு சொல்றது யாராவது ஏத்துப்பாங்களா? மக்களுக்கு இது புரியுமா? மக்களுக்கு இது ஆமாமா இவர் சொல்றது உண்மைதான் அப்படின்னு ஏத்துக்கிற அளவுக்கு அடிப்படை அறிவு உள்ளவங்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இவர்களுடைய கூட்டணி சார்பாக அந்த கள்ள கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்காக எடப்பாடி கேரண்டியை கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ வெளிப்படையா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்லாம் நான் பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் தோத்தே போனேன், 40,000 வாக்குகள் விழாம போயிருச்சு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அப்ப இருந்தும் அவங்களையே பலி கொடுத்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ சீனியர் நிறைய லீடர்ஸோட கருத்து அதான். சிவி சண்முகமா தான் பேசுறாரு. இப்போ அவர் மீட்டிங்கும் போயிருக்காரு. ஜெயக்குமார் பேசியிருக்காரு, கேபி பேசியிருக்காரு. இப்படி அந்த பார்ட்டியோட சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே இந்த பாஜகவோட சேர்றது அப்படின்றது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தொல்லையாக இருக்கின்றதை வெளிப்படையா சொல்லியும் மீண்டும் அவர்கள் சேர்றாங்க. ஆனா என்ன பாயிண்ட்ல அவங்க சேர்றேன்னு சொல்றாங்கன்னா, திமுக எதிர்க்கிறதுல நாங்க யார வேணா சேர்த்துப்போம், திமுக எதிர்ப்பு தான் எங்களுடைய கொள்கை, எங்க லட்சியம் எல்லாமே திமுக யார வேணா. அது பாஜக அதான் சொல்றாங்க. இன்னைக்கு அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு. நேத்து ஒரு பிரஸ் மீட்ல அவர் பேசும்பொழுது டிஎம்கே வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நாங்க ஏடிஎம்கே கூட சேர்ந்தாலும் நாங்க யார வேணா கூட்டணியில சேர்ந்துப்போம், ஏடிஎம்கேன்னு சொல்லல, யார வேணா சேர்த்துப்போம்னு சொல்றாங்க. அப்போ உங்களை வீழ்த்துவதற்கு நாங்க எல்லாரோடையும் அணி சேர்க்கை நடத்துவோம்னு கூறுறதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்க பிரச்சனைன்னு தெரிஞ்சும் கூட. ஆமாமா, அதுதான். யாருக்கு தீய சக்தினா தீமை செய்யறவர்களுக்கு தீய சக்தியா திமுக இருக்கு. மாநில உரிமைகளை பறி கொடுக்கிறவர்களுக்கு எதிரான சக்தியாக இருக்கு. ஆனா யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ, தப்பு செஞ்ச பழக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு நல்ல சக்தி தீய சக்தியா தெரியும். அந்த மாதிரி திமுக அவர்களுக்கு தீய சக்தியா தெரியுது. இதுல என்னன்னா திமுகவை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாஜகவை எதிர்த்துக்கிட்டே தான் நீங்க திமுகவை வீழ்த்தணும். எங்களுக்கு திமுகவும் அதிமுக கள்ள சண்டை இருக்கிறப்போ எந்த இடத்துலயும் அதிமுகவை வீழ்த்துவதற்காக நாங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய கட்சிகளோட சேருவேன்னு சொல்ல முடியுமா? இப்ப இவங்க தானே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த இடைப்பட்ட ஒரு வருஷத்துல பாஜக தமிழ்நாட்டுக்கு இப்போ தமிழ்நாட்டுடைய கோர் இஷ்யூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், அதுல பாஜக இன்னும் நிலைப்பாடு எடுக்கல. அவங்களோட எப்படி நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு திமுகவை தோக்கடிக்கணும்னு நினைப்பீங்க? இங்க டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்லக்கூடிய திமுக நிதி பகிர்வுல தமிழ்நாட்டுக்கு பாஜக துரோகம் செய்யுதுன்னு சொல்லக்கூடிய திமுக, இந்தி திணிப்பை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்காக நிதி பகிர்வில் அநியாயம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜகவோடு டீலிமிட்டேஷன்ல கிட்டத்தட்ட தமிழர் விரோத தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சூசகமா சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாஜகவோடு ஹிந்தி திணிப்பையோ அல்லது ஹிந்தி அல்லாமல் 3வது மொழியை திணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டு திமுகவை ஏன் தோக்கடிக்கணும், எப்படி தோக்கடிக்க போறீங்கன்ற ஒரு கேள்விக்கு அதிமுக பதில் சொல்லலாம். மக்கள் கேட்பாங்களா இல்லையா?
இந்த கோர் இஷ்யூல திமுக ஸ்டாண்ட் எடுத்திருக்குது. அந்த ஸ்டாண்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோட சேர்ந்துட்டு நீங்க திமுகவை ஏன் தோக்கடிக்கணும்ன்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது அடிப்படை பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய அடையாள பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய ஜனநாயக உரிமை பிரச்சனை, நிதி பகிர்வு உரிமை பிரச்சனைகளை குரல் எழுப்பி கொண்டு பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டுக்காக சண்டை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு யாரோடு சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு, அவங்களோட கூட்டணி வச்சு நான் தோக்கடிப்பேன்னு சொல்றது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமா இருக்கும்ன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்ப லாஸ்ட் டைம் அவங்க கூட்டணியில பாஜக கூட்டணி உடைக்கிறோம்னு சொன்னா எஸ்டிபிஐ உட்பட சில கட்சிகள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை அதிமுகவுக்கு பாஜக மட்டும்தான், அவங்க இப்ப விலகிட்டாங்கன்னா நாங்க போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற அந்த விஷயம் பார்க்க முடிஞ்சது. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப திரும்ப சேர்றாங்க அப்படின்னா இப்ப எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் மற்ற அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? இல்ல, ஒண்ணு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதிமுக இஸ் நாட் அன் ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. திமுக ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. திமுகவுக்கு கொள்கை திரும்ப திரும்ப பேசி பேசிதான் எங்க கட்சியில இன்னமும் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி மாணவரணி ஒரு ஊட்டியில ஒர்க் ஷாப் நடந்தது. அங்க மாநில சுயாட்சி என்னன்னா, மாநில உரிமைகள் என்ன, சமய நல்லிணக்கம்னா என்ன, கூட்டாட்சி என்னன்னு இது திரும்ப திரும்ப சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு இயக்கம். அப்ப இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் காடர்ஸும் இந்த ஐடியாலஜியை, இந்த கொள்கையை நம்பி இந்த கொள்கையில உறுதியா இருந்து டிராவல் பண்றவங்க. ஆனா அதிமுகவுக்கு அந்த மாதிரி எந்த கொள்கையும் கிடையாது. அது ஒரு சந்தர்ப்பவாத கட்சி. திமுக எதிர்ப்பு மட்டுமே கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி அதிமுக. அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் கிடையாது திமுக மாதிரி. அதுவும் எடப்பாடி மாதிரி ஒரு லீடருக்கு ஒரு காடர் ஸ்ட்ரென்த் இல்ல பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாத எடப்பாடி பழனிசாமி பண்ற ஒரு லீடருக்கு சுத்தமா ஐடியாலஜிக்கல் பேஸ் கிடையாது. அவங்க இந்த ஒரு வருஷம் பாஜகவோடு வெளியே வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு பாஜகவை விமர்சிக்காமவே இல்ல பேருக்கு விமர்சிச்சுட்டு இருந்த போதே நம்ம தொடர்ந்து எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் சிறுபான்மை சமூகத்தோடு. அவங்கள நம்பாதீங்க, அவங்க ஒரு கள்ள கூட்டணியில இருக்காங்க, அது ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். இப்ப அது வெளிப்படையா வந்துச்சு. இப்போ திமுக மீது கூட ஒரு குற்றச்சாட்டு, இப்ப நாங்க பாஜகவோட கூட்டணியில இல்லையா அப்படின்றப்ப அந்த காலம் வேற, அந்த வரலாறு வேற, அன்றைக்கு இருந்த தலைவர்கள் வேற. நாங்க போய் கூட்டணி வைக்கல, திமுக வழிய போய் பாஜகவோட கூட்டணி வைக்கல. திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது மாநில உரிமையை நாங்க சமரசம் பண்ணிடுவோம், நாங்க மத நல்லிணக்கத்தை சமரசம் பண்ணிடுவோம், நீங்க இஷ்டத்துக்கு ஆடுங்கன்ற மாதிரி சொல்லல. அதிமுக அப்படிதான் செஞ்சது. நீங்க நீட்டா எடுத்துக்கோங்க சார், உதயமின் திட்டமா எடுத்துக்கோங்க சார், சிஏவா எடுத்துக்கோங்க சார், எனக்கு 4.5 வருஷம் ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் அதிமுக சொல்லிச்சு. ஆனா திமுக அந்த 99-2004 பாஜக கோபாலபுரம் வந்துச்சு. பாஜக கோபாலபுரம் தலைவர் கலைஞர் கிட்ட நாங்க ஆட்சி செய்யறோம், ஆனா எந்த விதத்திலையும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்க கட்டுப்பட்டு நடப்போம்னு சொல்லி அப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற ஒரு ப்ரோக்ராமை உருவாக்கி, அப்போது பாபர் மசூதி அந்த விவகாரத்தை டச் பண்ணக்கூடாது, ஆர்டிகிள் 370 நீங்க டச் பண்ணக்கூடாது, நீங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு கேரண்டியை வாங்கி பாஜக தன்னுடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய 3 கொள்கைகளை விட்டுட்டு அவங்களுக்கு ஆதரவு தருவேன்னு அப்ப தலைவர் கலைஞர் சொன்னார். அதுவும் 370க்கு ஆதரவு தெரிவிச்ச அதிமுக, சிஏக்கு ஆதரவு தெரிவிச்ச அதிமுக, நீட்டுக்கு ஆதரவு தெரிவிச்ச அதிமுகவையும் எப்படி நீங்க ஒன்னா பார்க்க முடியும்? இன்னைக்கு தொடர்ந்து சிறுபான்மை சமூகத்திற்காகவும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கம். இது ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்டோட இருக்கிறதுனாலதான் சிறுபான்மை சமூகமோ அல்ல சிறுபான்மை சமூகத்திற்காக இயங்கக்கூடிய அரசியல் அமைப்புகளும் திமுகவின் பக்கம் பெரும்பான்மையானவர்கள் நிக்கிறாங்க. அந்த பக்கம் போன ஒரு சில பேரும் நிர்பந்தத்துக்காக போயிருக்காங்க, அதை நாங்க குறை சொல்லல. ஆனா அவர்கள் போன பாதை தவறு என்பதை இன்னைக்கு அவங்க உணர்ந்திருக்காங்க. அந்த கூட்டணியில இருந்த சில பேருக்கு இஃப்தாருக்கு அழைப்புக்கு கொடுக்கல. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக பேசிட்டு இருந்தவர் அண்ணன் ஹைதர்லி அவர்கள், அவருக்கு அழைப்பு கொடுக்கல. அப்பவே இதெல்லாம் ஒரு சிக்னல் ஃபார் அலைன்ஸ் வித் பிஜேபி. ஆனா அவர் தொடர்ந்து அதிமுகவுக்காக பேசிட்டு இருந்தவர், அவரோட தான் போகணும்னு ஆசைப்பட்டவர். இன்னைக்கு அவர் தவிர்த்து அதிமுக ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை
நடத்தி இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு ஒரு வெரி கிளியர் மெசேஜ வந்து இங்க இருக்கக்கூடியவங்க கொடுக்குறாங்க, நாங்க பாஜக பக்கம் போறோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை எடுக்கக்கூடிய அதிமுக என்னைக்குமே ஒரு ஒரு அதுவும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது, பெரியாரிசம்னா என்னன்னு தெரியாது, கூட்டாட்சினா என்னன்னு தெரியாது, அண்ணாவுடைய பேச்சுகளை கேட்டது கிடையாது. வெறும் எம்ஜிஆருடைய மோகத்திலையும் திமுக எதிர்ப்பிலையும் கட்சியை வளர்த்தவர்களுக்கு தமிழ்நாட்டுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் தெரியாதவங்களை நம்பி உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டுச்சந்தில கொண்டு போய் நிறுத்துவாங்க அப்படின்றத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களும் சிறுபான்மை சமூகத்திற்காக இயங்கக்கூடிய இயக்கங்களும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இறுதியா ஒரு கேள்வி. இன்றைய தினம் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார், குறிப்பா பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு செக்டேரியன் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அதுக்கு ஸ்டாலினும் பதில் சொல்லியிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க யோகி ஆதித்யநாத்தினுடைய விமர்சனத்தை? காலையில இருந்து தேசிய ஊடகங்கள்ல இந்த விவாதங்களும் இந்த கருத்துக்களையும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டு மக்களை இந்த அளவுக்கு முட்டாளாக இவங்க பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. பொதுவா இந்த வட இந்திய ஊடகங்கள் மேல எனக்கு கோபம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேச விட்டுட்டு நீங்க எல்லாம் கடந்து போறீங்க? எப்படி கடந்து போறீங்க? மனசாட்சி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விய கேட்க தோணுது. அதாவது ரொம்ப தெளிவா நாங்க வகுப்புவாத அரசியலை செய்யல. இன்னைக்கு நான் காலையில கூட வந்து தேசிய ஊடகத்துல இந்த பாயிண்ட சொன்னேன். எம்ஏ சான்ஸ்கிரிட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கோர்ஸ் இருக்கு. அப்ப நாங்க சமஸ்கிருதத்துக்கு எதிரானவங்களா இருந்திருந்தோம், இல்ல சமஸ்கிருதம் படிக்கக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ சமஸ்கிருத கோர்ஸை வச்சிருக்க மாட்டோம். ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 3500 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு. ஆனா அதே மகாராஷ்டிரால பாஜக ஆட்சி இருக்கக்கூடிய மும்பைல அந்த யூனிவர்சிட்டியில சமஸ்கிருதம் படிப்பதற்கு கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளவு சொல்லுங்க? 11,000 ரூபாய். அப்ப நீ எந்த மொழியை கூட நீ படிக்க வேண்டும் என்றால் அதற்கான களத்தை தமிழ்நாடு தயாராக வைத்திருக்கிறது. வெறும் லட்சத்தை விட குறைவா சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய அந்த மொழிக்கு எம்ஏல கோர்ஸ் வச்சிருக்கோம் சார் நம்ம. அவன் நம்மளை பார்த்து நீ எப்படி வந்து செக்ரட்டரியனோ இல்ல வகுப்புவாத அரசியல்னு சொல்ல முடியும்? அதுவும் யோகி ஆதித்யநாத் சொன்னதுதான். எத்தனை வழக்குகள் உங்க மேல இருக்கு? பிணங்களை கூட வந்து கேவலமா பேசி அரசியல் செஞ்சவங்க, சுடுகாடு அரசியலை பேசினவங்க, உங்கள் மீது வகுப்புவாத வழக்குகள் இருந்துச்சு. நீங்க முதலமைச்சர் ஆன பிறகு நீங்களே உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் வாங்கினீங்க. அதை நீதிமன்றங்களும் கண்டிக்கல. நீங்களாம் பேசலாமா? தமிழ்நாடு ரொம்ப தெளிவா பேசுது. இங்கே நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய மொழிகள் அதற்கான களம் அமைத்து தரப்பட்டிருக்கிறது. வேண்டும் என்று நினைப்பவர்கள் போய் படித்துக் கொள்ளுங்கள். அதுல எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. அதுக்காக தான் சமஸ்கிருதத்தையே உதாரணத்துக்கு சொன்னேன். சமஸ்கிருதமே நீ படிக்கணும் அப்படின்னா அது உன்னுடைய உரிமை. உனக்கான உரிமையை தமிழ்நாடு அரசு தயார் செஞ்சிருக்குது. சமஸ்கிருதத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் மாறுபாடு இருக்கலாம், அந்த புராணங்களுக்கும் அந்த லிட்ரேச்சருக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் முரண்பாடு இருக்கலாம். ஆனா நீ அந்த சமஸ்கிருதத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டா தமிழ்நாடு அரசு செலவு செஞ்சு நீ சமஸ்கிருதம் படிப்பதற்காக ஒரு களத்தை, ஒரு கோர்ஸை இந்தியாவிலேயே மிக குறைந்த விலையில் 3000 ரூபாய் ஒரு வருஷத்துல சமஸ்கிருதத்தை நீ தமிழ்நாடு அரசு நிறுவனங்கள்ல படிக்க முடியும். ஆனா இதெல்லாம் தட்டி கழிச்சுட்டு வகுப்புவாத அரசியல்னு யோகி ஆதித்யநாத் சொன்னார்ல, அதை விட மிகப்பெரிய முரண் இந்த 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 நூற்றாண்டில் இருக்கவே முடியாது அப்படின்றதுதான் என்னோட பார்வை. தலைவர் சொல்ற மாதிரி we are against the linguistic chauvinism. ஒரு ஆதிக்கம், மொழி ஆதிக்கத்துக்கு எதிராக நிக்கிறோம், மொழி திணிப்புக்கு எதிராக நிக்கிறோம். அது எந்த மொழியை கடந்து தெலுங்கு படிச்சுக்க எது படிச்சுக்கணும்னா எல்லாமே படிக்கணும்னா படிச்சுக்கிட்டோம். ஆனா அதை கட்டாயமாக்கி அது கொள்கையாக்கி அதை ஒரு பாலிசி ஆக்கி அந்த பாலிசியை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா உனக்கு 2500 கோடி ரூபாய் கிட்ட உனக்கான வரி பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்போம், எதிர்த்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நன்றி சார். பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கேன். மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பன்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை
உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.